ஹாய் வியூவர்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபோட்டோவை ப்ராப்பரான சைஸில் மென்ஷன் பண்ண சொல்லி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதே தான். நம்மளுடைய ஃபோட்டோஸை அப்லோட் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸு என்ன ஃபைல் சைஸ் தேவையோ அந்த ஃபைல் சைஸை மென்ஷன் பண்ணிட்டா போதும், ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட இமேஜ் அதுக்காக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா இருக்குது. பைத்தான் வச்சு செய்கிறதுக்கு பார்ப்போம், ChatGPT யூஸ் பண்ணி. ஸோ கேன் யூ ஹெல்ப் மீ டு கிரியேட் an application that convert the image into file size. Enter working code in Python. பில்லோ இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் நம்ம ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். பில்லோ இன்ஸ்டால் ஆகலை, ஸோ இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைட், ஓகே இருக்குது. இப்போ நமக்கு என்னென்னா இந்த கோடை ஒர்க் பண்ண வைக்க போகிறோம். காப்பி Ctrl+V Ctrl+S. இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய ஃபைல் அதுக்குள்ளார image compress image underscore resize image resize அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்போ ரன் பண்ண போகிறோம். following arguments are required அப்படின்னு வருது. create with GUI so that the user can browse image. ஓகே, நம்மளுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து ஃபுல்லாக வேணும் அப்படின்னு பார்த்து டார்கெட் பார்த்து எல்லாத்தையும் செட் பண்ண சொல்லி கேட்டிருக்கோம். அதுக்குள்ளே நமக்கு சாம்பிளாக எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு சாம்பிள் பிக்சல் டவுன்லோட் பண்ணணும். பிக்சல்ஸ் இதில் போய்ட்டு ஃப்ரீயாக ஏதாவது ஃபோட்டோஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸ்டாக் ஃப்ரீ, அதனால தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஸ்டாக் ஃப்ரீ இமேஜஸ் எடுத்துக்கோங்க. ஃப்ரீ டவுன்லோட் ஆகிடுச்சு. பேர் பார்த்தது பிக்சல். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம லைன் வந்துடுச்சா, இமேஜ் கம்ப்ரஸர். ஓகே, ஃபுல் கோட் கிடச்சிடுச்சு. Ctrl+S
F5. Okay, select an image. Okay, டவுன்லோட்ஸில் பிக்சல் இருக்குது. ஃபைல் சைஸ் என்னன்னு பார்த்துப்போம். 2838 KB. ஓகே, சேவ் as. அதே டவுன்லோடில் ஃபைல் நேம் sample image. ஓகே, ஃபைல் சைஸ் வந்து 2800 KB. நான் 1024க்கு மாற்றுறேன், அதாவது 1 MBக்கு மாற்றுறேன். அதுதான் பார்ப்போம். இமேஜ் கம்ப்ரஸ் இது குவாலிட்டி. ஓகே, செக் பண்ணி பார்ப்போமா ஃபைல் சைஸை போய். டவுன்லோட்ஸ், எக்ஸாக்ட்லி ஒர்க் வெல். ஓகே, ஃபைல் சைஸ் நம்ம பார்த்துப்போம். ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ரெடியூஸ். இதுக்கு பாதி ரெடியூஸ் ஆகிடுச்சு. ஸோ ரெண்டுத்தோடைய கம்பேரிசன் நான் வைக்கிறேன் பக்கத்தில். ஓகே, ஸோ இது நம்ம க்ரியேட் பண்ணது. இது ஆல்ரெடி இருக்கிற இமேஜ் பார்த்தீங்கன்னா 2.77 MBயில் இருந்து நம்ம 900 KBக்கு ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதோடைய ஃபைல் சைஸ் டீட்டெயில்ஸ் சேம் டைமென்ஷன், நத்திங் சேஞ்ச். கலர் ரேஷியோ மட்டும் மாறி 96 dpi மாதிரி இருக்குது. அது மட்டும் 74. மீதி எல்லாமே அதே தான், எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸும் இல்லை. ஸோ நம்ம ப்ராஜெக்ட் சக்ஸஸ். கம்ப்ரெஷன் கொடுத்தோடனே கம்ப்ரெஸ் ஆகிடுச்சு. ஸோ இதே மாதிரி நிறைய அப்ளிகேஷன்ஸ் வேணும்னா இதை இப்போ ஸ்கிரிப்டாக ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இதை அப்ளிகேஷனாக மாற்றணும்னா என்ன பண்ணணும்? கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்டில் ரன் பண்ணணும். ஸோ கன்வெர்ட், give the command of py installer to make it an application. exe ஃபைலாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்கணும். ஓகே, இப்போ இமேஜ் கன்வெர்ட் பண்ணிட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு. கிளியர் பண்ணிடலாமா? ஓகே, இதுதான் py இன்ஸ்டாலர். இதை காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V. ஓகே, லொக்கேஷனை சேஞ்ச் பண்ணோம் இல்லையா? Fல cd ப்ரோக்ராமிங் இது பைத்தான் ஏஐயில் போயிட்டு இது ஒரு பாருங்கள், இமேஜ் ரீசைஸ். Ctrl+C. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா காப்பி இமேஜ் ரீசைஸ் ரன் பண்ணோம். க்ரியேட் ஆகும். பார்த்தீங்கன்னா தெரியும், பில்டு பாருங்கள். ஸ்பெக் அப்படின்றது நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஃபைல் எம்டியாக இருக்கு இல்லையா? ஒன்ஸ் இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இங்கே நமக்கு க்ரியேட் ஆகும். செக் பண்ணி பார்ப்போம். லைவ் டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் மேக்கிங் அண்ட் ஸ்கிரிப்ட் இன்டு exe ஃபைல். இதே மாதிரி நிறையா லேர்னிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் டு ப்ரோக்ராமிங் வித் மோகன்ராஜ். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம், எதுவும் வரல. let us wait for some time. அவ்வளோதான், க்ரியேட் ஆகிடுச்சா? இமேஜ் ரீசைஸ். தட்ஸ் இங்கே கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்தோடனே நமக்கு இமேஜ் ரீசைஸ் அப்படின்றது அப்ளிகேஷனாக வந்துடுச்சு. இப்போ நான் கிளிக் பண்ணுறேன், இட் வில் அப்பியர்.
எஸ், கிளியரா? ஓகே, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். see you in another video. Thank you. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள்.